அனைவரையும் டிஎன்பிஎஸ்சி ஏசி கிரியேட் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அக்ரிணையில் ஆண்பால் பெண்பால் பெயர்களை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம உயிர்திணையில் ஆண்பால் பெண்பால் உயிர்களோட பெயர்களை பார்த்துருந்தோம். இன்னைக்கு அக்ரிணை ஆண்பால் பெண்பால் பெயர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே அக்ரிணையில் ஆண்பால் பெண்பால் பெயர்களை குறிப்பதற்கு தனிப்பட்ட பெயர்கள் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப மிகுதியெல்லாம் இல்லை, கம்மியாக தான் இருக்கும். ஒரு சிலவே உண்டு. அதில் ஆண் குயில் பெண் குயில் என்று நம்ம ஆண்பால் பெண்பால் சொற்களை சேர்த்து கூறுவதே வழக்கமாக இருந்து வருது. ஓகேங்களாங்க. இன்னைக்கு நம்ம தெளிவாக பார்த்துடலாம் வாங்க. ஆண்பால் பெண்பால் ஒப்பீடு. ஒரு சிலருக்கு யானைக்கு ஆண்பால் பெயர் வந்து களிறு, பெண்பால் பெயர் வந்து பிடி. ஓகேங்களாங்க. அதே மாதிரி மானுக்கு ஆண்பால் பெயர் வந்து கலை, பெண்பால் பெயர் வந்து பிணை. அதே மாதிரி குரங்குக்கு ஆண்பால் பெயர் வந்து கடுவன். ஓகேங்களாங்க. குரங்குக்கு ஆண்பால் பெயர் வந்து கடுவன், பெண்பால் பெயர் வந்து மந்தி. அதே மாதிரி கோழி. ஓகேங்களா, கோழிக்கு ஆண்பால் பெயர் வந்து சேவல், பெண்பால் பெயர் வந்து பேடை. ஓகேங்களாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ள போய் எக்ஸ்ட்ரா சோர்ஸ்லாம் போய் பார்க்கும்போது ஒரு சில ஆண்பால் பெயர்கள் பெண்பால் பெயர்கள் கொடுத்துருக்குறாங்க. அது என்னெல்லாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ ஆண்பால் பெயர்களில் குரங்கு பூனைக்கு கடுவன் அப்படிங்கிறது ஆண்பால் பெயர். ஓகேங்களாங்க. எதுக்கலாம்னா குரங்குக்கும் பூனைக்கும் ஆண்பால் பெயர் வந்து கடுவன். அதே மாதிரி யானை, பன்றி, குதிரை இதுக்கு எல்லாத்துக்குமே மா அப்படிங்கிறது ஆண்பால் பெயர். ஓகேங்களா. எதுக்கலாம்னா யானை, பன்றி, குதிரைக்கு மாங்கிறது ஆண்பால் பெயர். அதே மாதிரி கரடி, மான், யானை, எருமை, பன்றி, புலி, மறை, கவரி, கராம், புல்வாய் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒருத்தல் அப்படிங்கிறது வந்து ஆண்பால் பெயர். ஓகேங்களாங்க. ஒருத்தல் அப்படிங்கிறது வந்து ஆண்பால் பெயர். அதே மாதிரி போத்து அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் ஆண்பால் பெயர் பார்த்தீங்கன்னா மறை, பசு, புலி, பூனை, மாடு, எருமை, மறை, புல்வாய், சுறா, முதலை, இடங்கர், காரம், வரால, வாழை, மயில், புல்லுரு இது எல்லாத்துக்குமே போத்து அப்படிங்கிறது தான் ஆண்பால் பெயர். ஓகேங்களாங்க. அதே மாதிரி முசு, மான், புல்வாய் இதுக்கு எல்லாத்துக்கும் கலை அப்படிங்கிறது தான் ஆண்பால் பெயர். அதே மாதிரி யானை, சுறா, பன்றிக்கு களிறு அப்படிங்கிறது ஆண்பால் பெயர். ஓகேங்களா. யானை, சுறா, பன்றிக்கு களிறு அப்படிங்கிறது ஆண்பால் பெயர். அதே மாதிரி குதிரை, பெற்றம், புல்வாய் அப்படிங்கிறதுக்கு சே அப்படிங்கிறது ஆண்பால் பெயர். குதிரை, பெற்றம், புல்வாய்க்கு சே அப்படிங்கிறது ஆண்பால் பெயர். அதே மாதிரி எருமை, யானை, பெற்றத்துக்கு பகடு அப்படிங்கிறது ஆண்பால் பெயர். எருமை, யானை, பெற்றத்துக்கு பகடு அப்படிங்கிறது ஆண்பால் பெயர். யானைக்கு இன்னொரு ஆண்பால் பெயர் கொடுத்துருக்குறாங்க உம்பல். ஓகேங்களாங்க. உம்பல்னாலும் யானையோட ஆண்பால் பெயர் தான். அதே மாதிரி பசு, எருமை, பன்றி, மான், மறை, சுறா, அரிமா, புல்வாய், உலை, கவரி இதுக்கு எல்லாத்துக்கும் ஏறு அப்படிங்கிறதும் ஆண்பால் பெயர் வரும்னு சொல்றாங்க. ஓகேங்களாங்க. அதே மாதிரி நரி, முசுக்கு, ஓரி அப்படிங்கிறது ஆண்பால் பெயர். ஓகேங்களாங்க. நரி, முசுக்கு, ஓரி அப்படிங்கிறது ஆண்பால் பெயர். குரங்குக்கு இன்னொரு ஆண்பால் பெயர் சொல்லியிருக்காங்க திம்மன். திம்மனும் குரங்குக்கான ஆண்பால் பெயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களாங்க. அதே மாதிரி எருமைக்கு கண்டி அப்படிங்கிறது ஒரு ஆண்பால் பெயர் இருக்குன்னு சொல்றாங்க. எருமைக்கு கண்டி அப்படிங்கிறது ஆண்பால் பெயர் இருக்குங்கிறாங்க. பன்றிக்கு கேளல் அப்படிங்கிறது ஆண்பால் பெயர். ஓகேங்களாங்க. பன்றிக்கு கேளல் அப்படிங்கிறது ஆண்பால் பெயர். அதே மாதிரி அரிமா, புலி, குரங்கு, பனை இது எல்லாத்துக்கும் ஏற்றை அப்படிங்கிறது ஆண்பால் பெயருங்க. அரிமா, புலி, குரங்கு, பனை இதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்றை அப்படிங்கிறது ஆண்பால் பெயர். அதே மாதிரி இரளை அப்படிங்கிறது புல்வாயோட ஆண்பால் பெயர் அப்படின்னு சொல்றாங்க. புல்வாய்க்கு இரளை அப்படிங்கிறது ஆண்பால் பெயர். அதே மாதிரி மாட்டுக்கன்று, எருமைக்கன்றுக்கு ஆண்பால் பெயர் சேங்கன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாட்டுக்கன்று, எருமைக்கன்றுக்கு சேங்கன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பறவைகள், குதிரைக்கு சேவல் அப்படிங்கிறது ஆண்பால் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பறவைகள், குதிரைக்கு ஆண்பால் பெயர் வந்து சேவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களாங்க. அதே மாதிரி மோத்தை, தகர், உதல், அப்பர், மேலகம், செச்சை இது எல்லாமே ஆடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ஆடு, மாடு, எருமைக்கு கடா அப்படிங்கிறது ஆண்பால் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி மாடு, எருமை, யானைக்கு பகடு அப்படிங்கிறதும் ஆண்பால் பெயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாடு, எருமை, யானைக்கு பகடு அப்படிங்கிறதும் ஆண்பால் பெயர் தான் சொல்றாங்க. அதே மாதிரி மாடுக்கு காளை, எருது இதுவும் ஆண்பால் பெயர் தான் சொல்றாங்க. மாடுக்கு காளைன்னு சொல்லலாம், எருதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களாங்க. இது வரைக்கும் நம்ம ஆண்பால் பெயர் பார்த்துருந்தோம். அதே மாதிரி பெண்பால் பெயர்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். யானை, கவரிமான், ஒட்டகத்துக்கு பிடி அப்படிங்கிறது பெண்பால் பெயருங்க. ஸோ யானை, கவரிமான், ஒட்டகத்துக்கு பிடி அப்படிங்கிறது பெண்பால் பெயர். அதே மாதிரி மான், நாய், பன்றி, கவரி
ஓகேங்களா. இது எல்லாத்துக்கும் பிணை அப்படிங்கிறது ஆண்பால் பெயர். மான், நாய், பன்றி, கவரி இதுக்கு எல்லாத்துக்கும் பிணை அப்படிங்கிறது ஆண்பால் பெயர். ஒட்டகம், கழுதை, குதிரை, சிங்கம், மறை, பறவைகள் இது எல்லாத்துக்கும் பெட்டை அப்படிங்கிறது ஆண்பால் பெயருங்க. ஒட்டகம், கழுதை, குதிரை, சிங்கம், மறை, பறவைகள் இது எல்லாத்துக்கும் பெட்டை அப்படிங்கிறதே பெண்பால் பெயருங்க. இதே மாதிரி முசு, குரங்கு, ஊகம் இது எல்லாத்துக்கும் மந்திங்கிறது பெண்பால் பெயருங்க. ஸோ முசு, குரங்கு, ஊகம் அப்படிங்கிறது மந்தி அப்படிங்கிறது பெண்பால் பெயர். அதே மாதிரி புல்வாய், நாய், பன்றி இதுக்கு எல்லாத்துக்கும் பினா, பிணவு, பிணவல் ஓகேங்களா. இது எல்லாமே பெண்பால் பெயர்கள். புல்வாய், பினா, பிணவு, பிணவல் இது எல்லாத்துக்குமே பெண்பால் பெயர் இதுதான் ஓகேனாங்க. அதே மாதிரி எருமை, பசு, மறைக்கு ஆ, ஆண் அப்படிங்கிறதும் பெண்பால் பெயர். எருமைக்கும் ஆ, பசுக்கும் ஆ, மறைக்கும் ஆ அப்படிங்கிறது பெண்பால் பெயர். அதே மாதிரி எருமை, பசு, மறை, நந்து, சங்கு ஓகேங்களாங்க. நந்துனா சங்கு இதுக்கு எல்லாத்துக்கும் பெண்பால் பெயர் வந்து நாகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களாங்க. எருமை, பசு, மறை, நந்து, சங்கு இது எல்லாத்துக்குமே நாகு அப்படிங்கிறது வந்து பெண்பால் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி நரி, பன்றி, நாய் இது எல்லாத்துக்கும் பாட்டி அப்படிங்கிறது பெண்பால் பெயருங்க. நரி, பன்றி, நாய் இது எல்லாத்துக்கும் பாட்டி அப்படிங்கிறது வந்து பெண்பால் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி பறவைகளுக்கு பெட்டை, பெடை, பேடை இது எல்லாமே பெண்பால் பெயர் அப்படின்னு சொல்றாங்க. பறவை இனத்துக்கு பெட்டை, பெடை, பேடை அப்படிங்கிறது பெண்பால் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா அழகு, அழகு இதோட பெண்பால் பெயர்லாம் பார்த்தீங்கன்னா கோழி, கூகை, மயில் இது எல்லாத்துக்கும் அழகு அப்படிங்கிறது பெண்பால் பெயருங்க. கோழி, கூகை, மயில் இதுக்கு எல்லாத்துக்கும் அழகு அப்படிங்கிறது பெண்பால் பெயர். அதே மாதிரி எருமை, மாடு ரெண்டுக்குமே கிடாரி ஓகேங்களா. இதெல்லாமே பெண்பால் பெயர் அப்படின்னு சொல்றாங்க. கிடேரினா மாடு, எருமைக்கு பெண்பால் பெயர். அதே மாதிரி ஆடுக்கு எதெல்லாம் பெண்பால் பெயர்னா மூடு, கடமை, மரி இது எல்லாமே ஆடுக்கான பெண்பால் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம இது வரைக்கும் எக்ஸ்ட்ரா சோர்ஸில் கொடுத்துருந்த ஓரளவுக்குள்ள ஆண்பால் பெண்பால் பெயர்களை பார்த்துட்டோம். ஸோ இதுவே டிஎன்பிஎஸ்சி பார்த்தா ஓரளவுக்கு போதுமானது ஓகேங்களாங்க. இது போக ஒரு சில முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் எதெல்லாம் நினைவு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆண், அண்ணு, மானு, இன்னு ஆகிய எல்லாமே ஆண்பாலை குறிக்க வரும் ஓகேங்களாங்க. அண்ணு, ஆணு, மானு, இன்னு எல்லாமே விகுதிகள் எல்லாமே ஆண்பாலை குறிக்க வரும். அதே மாதிரி பெண்பாலை குறிக்க வரும் விகுதிகள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்லு, ஆளு, ஈ, ஐ இது எல்லாமே பெண்பாலை குறிக்க வரும் விகுதிகள் ஓகேங்களாங்க. அதே மாதிரி அரு, ஆறு, இரு, மாறு இது எல்லாமே பலர்பாலை குறிக்க வரும் விகுதிகள் ஓகேங்களாங்க. அதே மாதிரி தூ வந்து ஒன்றன்பாலை குறிக்க வரும் விகுதிகள். தூ வந்து ஒன்றன்பாலை குறிக்க வரும் விகுதி. அதே மாதிரி அ, வை, கல்லு முதலிய விகுதிகள் வந்து பலவின் பாலை குறிக்க வரும் ஓகேங்களா. பலவின் பாலை குறிக்க வரும் விகுதிகள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா அ, வை, கல்லு ஓகேங்களாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் இதுதான் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களாங்க. ஓகே, தேங்க்யூ.